ஓர் அரசனுக்குச் சொந்தமான தோட்டத்தைத் தோட்டக்காரன் ஒருவன் கண்ணும் கருத்துமாக கவனித்து வந்தான். ஒரு குரங்குக் கூட்டம் குடும்பத்தோடு அங்கிருந்த மரங்களில் வசித்து வந்தது. அந்த குரங்குகள் தோட்டக்காரன் செய்யும் வேலைகளை உன்னிப்பாக கவனித்தன. பின்னர் அதே மாதிரி அவையும் செய்து பார்த்தன. தோட்டக்காரன் களைகளை பிடுங்குவது, செடிகளுக்கு நீர் ஊற்றுவது, பாத்தி கட்டுவது போன்ற வேலைகள் அவன் செய்வதை பார்த்து கொண்டே இருக்கும். குரங்குகளும் அதே மாதிரியான வேலைகளை தோட்டத்தில் செய்யும். விளையாட்டாக அவை செய்யும் வேலைகளைக் கண்டு அவன் சந்தோஷமடைவான். கூலி கொடுக்காமல் தனக்கு உதவி கிடைப்பதில் தோட்டக்காரன் மிகவும் மகிழ்ச்சியும் அடைந்தான். ஒரு நாள் ஊர் எல்லையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒரு பொருள்காட்சிக்குப் போக தோட்டக்காரன் விரும்பினான். அவனுக்கு ஓர் எண்ணம் தோன்றியது. அந்த குரங்குகளின் தலைவனை கூப்பிட்டுச் சொன்னான், "நான் இன்று வெளியில் செல்ல வேண்டும். நீயும் உன் குடும்பத்தாரும் வழக்கம் போல என்னுடைய செடிகளுக்கு தண்ணீர் ஊற்ற முடியுமா? எனக்கு இந்த உதவியை நீங்கள் செய்தால் நான் திரும்பி வரும்போது உங்களுக்கு இனிப்புப் பண்டங்களை வாங்கி வருவேன்" என்றான். குரங்குகள் அவனுக்கு உதவி செய்ய ஒப்புக்கொண்டன. ஆனால் தோட்டக்காரன் அங்கிருந்து சென்றவுடன் குரங்குகளுக்குச் சந்தேகம் ஏற்பட்டது. ஒவ்வொரு செடிக்கும் எவ்வளவு தண்ணீர் ஊற்ற வேண்டும் என்று அவற்றிற்கு புரியவில்லை. அவற்றுள் ஒவ்வொரு செடியின் வேரும் பெரியதா அல்லது சிறியதா என்று நாம் பார்க்கலாம். பெரிய வேருள்ள செடிக்கு நிறைய தண்ணீர் ஊற்றலாம், வேர் சிறியதாக இருக்கும் செடிக்கு குறைவாக தண்ணீர் ஊற்றலாம் என்று கூறியது. பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைத்ததை எண்ணி திருப்தி அடைந்த குரங்குகள் தம் பணியைச் செய்யத் தொடங்கின. ஒவ்வொரு செடியாக பிடுங்கி வேரின் அளவை பார்த்த பிறகு குரங்குகள் திரும்பவும் அவற்றை குழிக்குள் வைத்தது. இவ்வாறு செய்யவே பல செடிகள் வாடிப்போயின. பல செடிகளுக்கு வேர் முறிந்துவிட்டது. அன்று மாலை தோட்டக்காரன் தன் இடத்திற்குத் திரும்பி வந்தான். அவனுக்கு அங்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அங்கு அவன் பார்த்தது என்ன? அவனுடைய அழகிய தோட்டத்தை குரங்குகள் சின்னா பின்னமாக்கியிருந்தன. நன்கு வளர்ந்திருந்த செடிகள் நாசமாகியிருந்தன. குரங்குகள் வேலையைச் சரியாகச் செய்யும் என்று நம்பியது தன் முட்டாள்தனம் என்பதை தோட்டக்காரன் அப்போது உணர்ந்தான். தன் செயலுக்கு அவன் மிகவும் வருந்தினான். தகுதி அறிந்து பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும்.